ஓம் நம சிவாய. தானம் செய்வதிலேயே விருப்பமுடையவன் ஸ்வர்க்கவாசியே ஆவான். பிரிய வார்த்தையோடு செய்த தானம் சிறந்தது என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். சேமத்தை அடைய விரும்புபவன் ஒரு காலத்திலாவது அன்பு பாராட்டி சத்பாத்திரனாக உள்ள ஒரு வேதியனுக்கு உபசார பூர்வமாக தன்னால் இயன்ற மட்டும் தானம் செய்தால் இஷ்டமான கோரிக்கைகளையும் சிறந்த கீர்த்தியையும் அடைவான். தானம் செய்ய சிறிதும் சக்தி இல்லாதவன் தன் வீட்டுக்கு வந்த யாசகனுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி செல்ல விடுவதும் சிறிது பயன் தரும் என்று பெரியோர் கூறுவார்கள். ஒருவன் வீட்டுக்கு வந்தவனை கடினமான வார்த்தைகளால் மனம் நோக செய்து அதிகமாக தானம் செய்தாலும் அது தான பயனை சிறிதும் கொடுக்க மாட்டாது. தானம், விரதம், நியமம், யாகம், தியானம், தவம் இவை யாவுமே மனப்பூர்வமாக செய்யத்தக்கவை. அவ்வாறில்லாமல் நிர்பந்தத்தால் செய்தவன் சிறு பயனையும் அடைய மாட்டான். தானத்தை ஸ்ரத்தையோடு செய்தவனும் பரிசுத்தமான மனத்துடன் தானம் ஏற்றவனும் ஸ்வர்க்கத்தை அடைவார்கள். நரகம் ஒரு காலத்திலும் அவர்கள் கண்களில் புலப்படாது. உதார குணம், சத்சாவகாசம், சிநேகத்தன்மை, தயை, அசூயையின்மை ஆகிய ஐந்தும் வல்லர்க்கு உரிய குணங்கள் ஆகும். இவை பெரும் பயன்களை கொடுக்க கூடியவை. காசி, குருக்ஷேத்திரம், பிரயாகை, புஷ்கரம், கங்கா சமுத்திர சங்கமம், நைமிசாரண்யம், ஸ்ரீபர்வதம், மகா புண்ணியகரமான கோகர்ணம், ஞான பர்வதம் இவை சுரர், சித்தர் முதலியோரால் எப்போதும் சேவிக்கப்படும் புண்ணிய கஷேத்திரங்கள். சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் இடங்கள் எல்லாம் புண்ணிய கஷேத்திரங்களே. பசுக்கள், சித்தர்கள், முனிவர்கள் வசிக்கும் இடங்கள் யாவும் புண்ணிய கஷேத்திரங்களே ஆகும். சிவகஷேத்திரங்களில் எவ்விடத்திலாவது அற்பதானம் கொடுத்தாலும் அது சிவகஷேத்திர மகிமையால் எண்ணற்ற பயன்களை தருவதாகும். சந்திர சூரியர் கிரகண காலமும் விஸ்வத் புண்ணிய காலமும் உத்தராயண தக்ஷணாயன காலமும் வியதிபாதமும் சடஷீத் முதலிய காலங்களும் மாத பிறப்பும் புண்ணியத்தை விருதி செய்யத்தக்க காலங்கள் என்று சொல்லப்படும். இத்தகைய புண்ணிய காலங்களில் மகா பக்தியோடு தானம் செய்தால் அது அக்ஷயம் ஆகும். ஞானத்துக்கும் சுகிர்தத்துக்கும் ஸ்ரத்தையே தாயாகும். ஆகையால் ஸ்ரத்தையுடன் கூடிய மனமுடையவனாய் சேமத்தை கோருகிறவன் தானம் செய்ய வேண்டும். சத்பாத்திரமானவனுக்கு தேசமும் காலமும் உணர்ந்து ஸ்ரத்தையோடு செய்த தானம் சமஸ்த காமியங்களையும் அவன் விரும்பிய வகையிலேயே அடையச் செய்யும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. இவற்றுக்கெல்லாம் காரணம் ஸ்ரத்தையே ஆகும் என்று சனத்குமார முனிவர் வியாச மகரிஷிக்கு கூறினார். இவ்வாறு சூத முனிவர் நைமிசாரண்ய வாசிகளுக்கு சொன்னார். இன்றைய கதையில் வந்த சில சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். உதார குணம் அப்படின்னா பிறருக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை. அசூயையின்மை அப்படின்னா பொறாமை இல்லாத நிலை. வியதிபாத காலம்னு ஒன்று பார்த்தோம். அதாவது சூரியன் சந்திரனின் நிலையை பொறுத்து அமையும் ஒரு குறிப்பிட்ட நேரமாம். சடஷீத் காலம் அப்படின்னா ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி மாதங்களின் முதல் தேதியை குறிக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நேரம். அந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த சடஷீத் காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓம் நம சிவாய.